வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் டைனமைட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஆக இந்த ரெசிபி கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சிக்கன் டைனமைட் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 500 கிராம் அளவு சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 100 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட் நல்லா ஆனதன் பிறகு ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து இங்கே வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் போட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் சிக்கன் நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எக்ஸஸ் கார்ன்ஃப்ளவர் இல்லாத மாதிரி நல்லா இது உதறி விட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் கார்ன்ஃப்ளவரில் போட்டு கோட் பண்ணி மாற்றிக்கோங்க. எல்லா சிக்கனையும் அழகாக கார்ன்ஃப்ளவரில் போட்டு கோட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது சிக்கன் ஜூஸியாக இல்லாமல் ரொம்ப ரப்பராக ஆகிடும். இதை டோட்டலாக நம்ம 6 மினிட்ஸ் பொரிக்க போகிறோம். முதல் 3 நிமிடம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும். அதன் பிறகு இதை அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். ரெண்டு பக்கமே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் டைனமைட் தேவையான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 500 கிராம் அளவு மயோனைஸ் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் டைனமைட் தேவையான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸ் சிக்கன் நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சிக்கனை சாஸ் நல்லா கோட் பண்ணதன் பிறகு இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் டைனமைட் ரெடி. ஒரு சூப்பரான சிக்கன் டைனமைட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மயோனைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பாருங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.